இப்போ உதாரணமாக வந்து எனக்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியாது, நான் வந்து ஃப்ளைட் ஓட்டினா என்ன ஆகும் மத்தியம்? அவ்வளோதான், கிராஷ் தான், எங்கேயாவது ஆக வேண்டியது. ஆமாம் இல்லையா? இப்போ காரு ஓட்ட தெரியாமல் ஓட்டினாங்கன்னா என்ன ஆகும்? ஆமாம், ஓட்ட தெரிஞ்சு நம்ம இடிக்கிறோம் சம்டைம்ஸ் இல்லையா? ஆமாம், கரெக்டு தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஓட்டவே தெரியாமல், அதுக்கான அனுபவமே இல்லாமல் அதை போய் தொடும் பொழுது, இல்லைனா அதை வந்து நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அங்கே விபத்து தான் ஏற்படுது. ஸோ இதனால தான் தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆதாம் கிட்ட, நீ இன்னும் பக்குவப்படலைப்பா. இப்போ என்னன்னா வந்து தேவனுக்கு வந்து நன்மையை தீமையை கையாளக்கூடிய அந்த பக்குவம் இருக்குது. ஒரு தீமை வந்துச்சுன்னா அதை எப்படி கற்றுக்கணும், அதை எப்படி கையாளணும்னு தெரியும். ஒரு நன்மை இருக்குன்னா அதை எப்படி கையாளணும்னு தேவனுக்கு தெரியும். ஆனால் ஆதாமுக்கு அது வந்து ரொம்ப டூ ஏர்லி அவனுக்கு. ஓகே, அப்போ தேவன் வந்து அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வைக்கல. தேவன் வந்து எதுக்காக அதை தொடாதுன்னு சொன்னார்னா, ஏற்ற வேலை வருவதற்காக நீ என்ன செய்யாத, தொடாத.